ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் காத்திருக்கிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை சஷ்டி. ரொம்ப முருகனுக்கு உகந்த ஒரு நாள். இன்னைக்கும் சந்திரன் 12ஆம் இடத்துல தான் இருக்காரு. அதனால முருகப்பெருமான் அருளோடு நாளை தொடங்கலாம். இன்னைக்கு ரொம்பவும் ஒரு மிதமான நாள். எந்த விதமான மன குழப்பங்கள், மன கிளேசங்கள் இதெல்லாம் எதுவுமே இல்லை. மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பங்கு சந்தை முதலீடுகள் லாபத்தை தரும். தேய்பிரை சஷ்டியான இன்று மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். நரசிம்மர் மற்றும் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்த ரிஷபராசி நேயர்கள் இன்று எடுத்த காரியங்கள் வெற்றி பெற வழிபாடுகளை செய்ய 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு நல்ல பரிகாரமாகும். இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. மிதுனராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் தன லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். இன்று பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களுக்கு வந்து சேர வேண்டிய பணத்தை வசூல் செய்யலாம். இன்று தேய்பிரை சஷ்டியில் பைரவரை வணங்குறது மிகவும் விசேஷம். குடும்பத்தில் பலவிதமான தொந்தரவுகள், பலவிதமான குழப்பங்கள் இருந்த போதிலும் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று கேது பகவானால் உடல் ஆரோக்கியத்தில் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், சனி இவற்றினால் சின்ன சின்ன விஷயங்களில் போராட்டங்கள் பின்பு மறையும். சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. இன்று ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரலாம். புதிய வேலைக்கான விண்ணப்பங்கள், புதிய வேலை தேடுதல் மற்றும் புதிய மனிதர்களை சென்று சந்திப்பது, இது அனைத்தையும் வெற்றி தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பல கனவுகள் நிறைவேறும். துலாம் ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். இன்று பொருளுதவி செய்வதற்கு உடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்கள் முன் வருவார்கள். பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாகவே உங்களினுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் தெளிவாகும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம். நரசிம்ம பெருமானை வணங்குவது மிகவும் நல்லது. இன்று விருச்சிகராசி நேயர்களுக்கு காலை வேளையில் உங்கள் நண்பர்களை சந்திப்பது, நரசிம்மர் மற்றும் சக்கரத்தாழ்வாரின் வழிபாடு நன்மையை தருவதாகவே அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம். பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று கடன் தொல்லைகள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும். அலுவலக பிரச்சனைகள், அலுவலக வேலைகளில் இருந்து வந்த ஒருவித மனபாரங்கள் குறையும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று தொலைதூர செய்திகள் நன்மையை தரும். பண விவகாரங்கள் மற்றும் சொத்து விஷயங்களை இன்றைய நாளில் பேசினால் உங்களுக்கு சாதகமான பதில்கள் வரும். கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும். ராகு கேத்துவின் சஞ்சாரம் கும்பராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த ஒரு மனஸ்தாபங்கள் குறையும். பல நாட்களாக பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று கூடுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பினை கிடைக்கும். வாய்ப்பினை தவறவிட வேண்டாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று குதூகலமான நாளாக அமைகிறது. குடும்ப குழப்பங்கள் குறைவதற்கான ஒரு அற்புதமான நாள். மீனராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மற்றும் புதனினால்
மன நிறைவான நாளாகவே இருக்கும். கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம். மேலும் புதிய வியாபாரங்கள் தொழில் தொடங்குவதற்கும் ஏற்றது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஒருவரின் ஜாதகத்தை ஜோதிடரிடம் காண்பித்து ஆலோசனை பெறும் பொழுது முக்கியமாக கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்ன, தவிர்க்க வேண்டியவை என்ன? ஐயோ, இது ஒரு பெரிய லிஸ்டாச்சு. இது எப்படி சொல்றது? ஏன்னா பர்சனலாக ஐ திங்க் எல்லா ஜோதிடர்களுக்குமே இந்த அனுபவம் இருக்கும். அக்செப்டன்ஸே இருக்காது நிறைய பேருக்கு. அதாவது ஒரு ஜாதகத்தை காமிக்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லும்பொழுது நான் பர்ஃபெக்டாக தானே இருக்கேன், என்னுடைய மகளுக்கோ இல்லை எனக்கோ என் மகனுக்கோ எப்படி ஒரு குறைபாடோட ஒரு ஜாதகம் அமையும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்த கேள்வி இருக்கும். அது அவங்க கண்ணுலேயே தெரியும், வார்த்தைகளால் சொல்லலை அப்படின்னா கூட. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்பொழுது உங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ், நான் அந்த ஜோசியரை பார்த்தேன், அவர் இப்படி சொன்னார், இந்த ஜோசியரை பார்த்தேன் இப்படி சொன்னார். டோன்ட் கம்பேர் ஒரு ஜோதிடரையும் இன்னொரு ஜோதிடரை. நீங்கள் யார்கிட்ட போகிறீங்களோ, ஒன்று இவங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை சில பேர் சொல்லாமல் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிரக பலனை சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடரை நீங்களே தடை பண்ணிடுறீங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு கேளுங்க. நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, என் மகனுக்கு இப்போ நான் ஒரு படிப்புக்கான முடிவு எடுக்கணும், அது எப்படி எடுக்கலான்னு கேளுங்க. ஒரு கல்யாணத்துக்கு கேட்க போகிறீங்க, என்ன மாதிரி நான் என்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும், இல்லை என்ன விஷயங்கள் நான் எடுத்துக்கலாம், என்ன நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது பொண்ணு கல்யாணம் இப்படி டிலே ஆகிறதுனாலன்னு. ஸோ வரக்கூடிய இயற்கை தரக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஜோதிடருமே தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடையவே கிடையாது. கிரகநிலைகளில் என்ன இருக்கோ விதிக்கப்பட்ட ஒன்று கண்டிப்பாக நடக்கும். ஸோ உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஜோதிடம் அது கொடுக்கலை அப்படிங்கும்போது ஜோதிடமே பொய் அப்படிங்கிறத சொல்லாதீங்க. உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கும், அதற்கு தகுந்த மாதிரி நம்ம கர்மா இருக்காது. ஸோ என்ன விதமான கர்ம நிலைகளை உங்களுக்கு இது கிரகங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. லைஃப் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் ஜோதிடத்தை பார்த்து பயப்படுறதோ இல்லை ஜோதிடர்கள் என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் நமக்கு இருக்கும். அதெல்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்தால். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.